மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க ஈரோடு மட்டன் குழம்பு. ஈரோடு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபேன் வச்சுருக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் அப்படியே சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் நல்லா பொரியுதுங்க. அதில் இப்போ 2 கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட வெங்காயம், சீரகம், மிளகு அதில் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு பெரட்டி கொடுக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கரில் நம்ம ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இது நல்லா காயிட்டும். அதில் பட்டை 2, கிராம்பு 2, சோம்பு அப்படியே போட்டுடலாங்க. பொரியட்டும். நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் போடலாங்க. மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. அப்படியே 2 பூண்டு பல் போட்டுடலாங்க. ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் பாருங்கள் மட்டன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. உப்பு தேவையான அளவு, அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போடலாங்க. இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. நம்ம இது ஒரு மிளகா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்ச பொருளெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தேங்காய் வில்லை போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 4 வில்லை தேங்காய் வில்லை. சோம்பு, கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனுங்க. 2 பட்டை, 2 கிராம்பு. இதை மைய அரைச்சிட்டு வந்துடுறோங்க. இப்போ அரைச்ச விழுதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு 3 விசில் விட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலையை தூவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணலாங்க. சூப்பராக ஈரோடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருந்த காரம், அளவு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி